இருளை நீக்கும் ஒளி போல நம் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் மற்றும் அறியாமை எனும் இருளை நீக்கும் ஒரு பெருமாளை பற்றி தெரியுமா? காஞ்சிபுரத்தில் அருள் பாலிக்கும் விளக்கொளிப் பெருமாள் கோவிலின் சிறப்புகளைப் பற்றி பார்க்கலாம் வாங்க. முன்பொரு காலத்தில் பிரம்மா நடத்திய யாகத்தை அசுரர்கள் தடுக்க முயன்றபோது யாகசாலை இருளில் மூழ்கியது. பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி பெருமாள் ஒரு பிரகாசமான விளக்கொளி போல தோன்றி இருளை அகற்றி யாகம் தடையின்றி நடக்க உதவினார். இதனால் இவருக்கு விளக்கொளிப் பெருமாள் அல்லது தீப பிரகாசர் என்ற திருநாமம் ஏற்பட்டது. வைணவத்தின் மாபெரும் ஆச்சாரியரான வேதாந்த தேசிகர் இக்கோவிலுக்கு அருகிலுள்ள தூப்புல் என்ற இடத்தில் இந்த பெருமாளின் அம்சமாகவே அவதரித்தார். ஆகையால் இது மிக முக்கியமான ஆச்சாரியர் அவதாரத்தலமாக விளங்குகிறது. விளக்கொளிப் பெருமாள் அறியாமை எனும் இருளை அகற்றி ஞானம் எனும் ஒளியை தருபவராக போற்றப்படுகிறார். இதனால் மாணவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் கல்வியில் சிறந்து விளங்கலாம், அறிவில் தெளிவு பிறக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. வாழ்வில் உள்ள இருளான பிரச்சனைகள், தடைகள், மனக்குழப்பங்கள் நீங்கி ஒளிமயமான எதிர்காலம் அமைய அந்த விளக்கொளிப் பெருமாளை வணங்குங்கள். உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.